இப்போ நான்லாம் ஃபுல்லாக நான் வெஜிடேரியன், அப்போ அந்த சூப்லேயும் போடலாமா மேம்? நான் வெஜிடேரியன்னா அந்த சூப்லேயும் போடலாம். ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் நான்வெஜ் எடுக்கிறதும் நம்ம குறைக்கணும். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெஜிடேரியன் டயட்டாக எடுக்கணும். ஆனால் முக்கியமாக இந்த கீரை உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கீரை உணவுகளை எடுக்கிறத தவிர்த்துட்டு ஸோ வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்றது, நல்லா சூடு பண்ணி உணவுகள் சாப்பிட்றது, இஞ்சி, மிளகு, பூண்டு இது எல்லாமே உணவில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அது பெஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா இந்த இஞ்சியெல்லாம் தேனூரல்னு ஒரு மெடிசன் இருக்குது. இஞ்சி தேனூரல் அப்படின்னு சொல்லுவோம். இஞ்சி தேனூரெல்லாம் தேனில் ஊற வச்ச இஞ்சி கரெக்டாக? கரெக்ட். நீங்கள் நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க, நெல்லிக்காய் முழுசாக வச்சு. ஆமாம், தேன் நெல்லிக்காய் அதே தான். ஸோ தேனில் வந்து ஊற வச்சு அது ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இஞ்சி தேனூரல் சொல்கிறது இந்த டைஜஷனுக்காக ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. எப்படின்னா அந்த இஞ்சி நல்லா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக அது வந்து பாயில் பண்ணணும், இல்லைனா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்லா உலர்ந்த பிறகு தேனில் போட்டு வச்சிடணும். ஸோ 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இது நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ அந்த தேனோடு சேர்ந்த இஞ்சியை ஒரு 2 பீஸ் எடுத்து காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும்.